ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். மாஸ்டரை கொலை பண்றதுக்காக மாஸ்க் போட்டவன் பக்கத்துல வந்து நிக்க ஆரம்பிக்க லீலி கத்துறதுக்கு போறா. ஷா வேகமா அவளோட வாயை மூடி விட்டுறான். ஆனா மாஸ்டர் பக்கத்துல வா, நான் உன்ட்டு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு வேகமா அந்த மாஸ்க் போட்டவனை பக்கத்துல கூப்பிட்டு வாயில ஃபுல்லா ரத்தம் இருக்குல்ல, விஷம் ரத்தமா இருக்கு, அத அந்த பையனோட அந்த மாஸ்க் மேலேயே துப்பிடுறான். ஒரு கண்ணுல பட்டுருது. கண்டிப்பா அந்த கண்ணுல உனக்கு பெரிய காயம் வரும், நீ போட்ட விஷம் அப்படிப்பட்டது, உன்னை பார்க்கணும். இத்தனை நாளா நான் லீலி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசாதன்னு சொன்னேன். ஏன்னா வந்துட்டு அவளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு தூரம் வரைய வந்துட்ட. நீ யாரு நான் பார்க்கணும்னு மாஸ்க் ஓபன் பண்றதுக்கு மாஸ்டர் பக்கத்துல போக கையில இருக்கிற வாளை வச்சு மாஸ்டரோட கழுத்தையே ஒரே போடா போட்டுடுறான் அவன். வேகமா லீலி கத்துறதுக்கு போறா. ஷாவ் அவளோட வாய கண்ணு அப்படின்னு மூடி விட்டு பத்திரமா அவளை பாதுகாக்கிறான். அங்கிருந்து வேகமா மாஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவன் கிளம்பி போயிடுறான் மாஸ்க் போட்டவன். லீலி ஓடி வந்துட்டு இருக்கா. மாஸ்டர், எல்லாரும் சொன்னது உண்மைதான் மாஸ்டர், என் பக்கத்துல வந்தாலே துரதிருஷ்டம் வந்துரும் போல. உங்களுக்கும் வந்துருச்சு பாத்தீங்களா? நான் என் வாழ்க்கை ஃபுல்லா தனியா இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டவ போல. என்னை மன்னிச்சிருங்க, உங்க கூட நான் இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டே லீலி மயக்கம் போட்டு ஷாவ் மேல போய் விழுந்துடுறா. லீலி திடீர்னு நைட்டு தூக்கிட்டு இருக்கா. கண்ணை திறந்து பாக்குறா. ஷாவ் அவளை கண்ணெல்லாம் மூடி காப்பாத்தினால அத பத்தி யோசிக்கும் போதே அவளுக்கு முக்கியமான சின்ன வயசு சம்பவம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அது அவங்க அப்பாவை கொலை பண்ண யாரோ வந்திருக்காங்க. அவ சின்ன வயசா இருக்கும் போது அதை அவ கண்ணால பாத்திருக்கா. அதை பார்த்துட்டு பயந்து போய் நிற்கும் போது அங்க ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். வேற யாரும் இல்ல, நம்ம ஷாவ் தான். அப்பவே இவளோட கண்ணை மூடி இவளை காப்பாத்திருக்கான். இப்போ அவளுக்கு ஞாபகம் வருது, ஷாவ் தான் அன்னைக்கு காப்பாத்தினான். ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போய் சொன்னான்னு நேரா கையில கத்தி எடுத்துட்டு ஷாவ் இருக்கிற இடத்துக்கு போயிடுறா. ஷாவ் மார்ச்வரியில மாஸ்டரோட பாடியை கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இவ கையில வாளோட வரத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, அன்னைக்கு எங்க அப்பா இறந்து போன அன்னைக்கு நான் அரண்மனையில இல்ல, நான் வீட்டுலதான் இருந்தேன். நீ என்ன பார்த்த, சொல்லு என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே இருக்க. ஷா உடனே ஓகே, உன்ட்ட உண்மையை சொல்லிடுறேன், நீ அன்னைக்கு என்ன பாத்தியோ அந்த அளவுக்கு தான் நானும் பார்த்தேன்னு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அவங்க அப்பாவை கொண்டவங்க ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்றுருக்காங்க. இடுப்பு வரைதான் தெரிஞ்சிருக்கு, தலை தெரியவே இல்லைங்கிறதால ஷாவுக்கும் அந்த ஆள் யாருன்னு தெரியல. அப்புறம் நான் எப்படி வெளியே வந்தேன்? நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளதானே இருந்தேன்னு லீலி கேக்குறா. நான் தான் உன்னை என் முதுகு மேல தூக்கிட்டு அங்க ஒரு மரம் இருந்தது, அப்படியே உன்னை கட்டிக்கிட்டேன் என் முதுகோட, அப்படியே இந்த மரத்து மேல ஏறி வெளியே வந்தேன். அப்போதான் எங்க அப்பாவை பார்த்தேன்னு ஷாவ் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா பாக்குறாரு, என்னடா இது, லீலிய உணர்ந்து கூட்டு வந்துட்டியா, அந்த பொண்ணு உயிரோட இருக்காளான்னு ரெண்டு பேரையும் கூட்டு போயிட்டு வண்டியில வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் இருக்கிற டயர்ட்ல மயங்கி அசந்து தூங்கி போயிடுறாங்க. நான் எப்படி மயங்கினேன்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் எந்திரிச்சு பார்க்கும்போது நீ அரண்மனையில இருக்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். லீலி ரொம்ப வீக் ஆயிடுறா. இல்ல உன்னால மறக்க முடிஞ்சிருக்காது, ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கும். அவன் நெட்டையா இருந்தானா, குட்டையா இருந்தானா, குண்டா இருந்தானா, ஒல்லியா இருந்தானா, அதை பத்தி யோசிச்சு பாரு. யோசி, யார் என் அப்பாவை கோணுதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. எனக்கு தெரியாது, நான் எதையுமே பார்க்கல, நான் ஒரு வேலை பார்த்திருந்தா கண்டிப்பா உன்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். லீலி அழுதுட்டே, என் மூஞ்சில முழிக்காத, நான் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஷாவை வெளியே அனுப்பிடுறா. ஷாவும் அழுதுட்டே வெளியே வந்து நிக்கிறான். லீலி மாஸ்டர் கிட்ட போயிட்டு, என்னால நீங்களும் இறந்து போயிட்டீங்களா மாஸ்டர், நான் உங்களையும் கொண்டுட்டேன்ல மாஸ்டர் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. அங்க லீலி போயிட்டு அங்க மஜிஸ்ட்ரேட்டை கூப்பிடுறா. அவருக்கு நிம்மதியா வாழ்றதுக்கு தான் பிடிக்கும். கேபிட்டல் சிட்டிக்கு போனா அவருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சிலைகள்லாம் வைப்பாங்க, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவர் நல்லபடியா இங்கே நான் நல்லடக்கம் பண்ணலான்னு இருக்கேன், அவரை யாரு கொன்னாங்களோ அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் ஏற்பாடு பண்றேன்னு மஜிஸ்ட்ரேட் சொல்லிடுறாரு. லேலிக்கு அந்த இடத்துலயே ஒரு நல்ல இடமா பார்த்து மாஸ்டரை அடக்கம் பண்றாங்க. லேலி பாக்குறா, மாஸ்டர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக பழி வாங்குற முயற்சியை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஷாவ் லீலியும் ஒன்னாதான் போறாங்க. ஷாவ் கூட லீலி பேசவே இல்லை. ஒரு மாதிரி வலிக்குதுன்னு அவ செய்யறா. ஷாவ் பக்கத்துல பேசுறதுக்காக வரான். ஆனா அப்ப கூட விடாம லீலி அமைதியா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஷாவ் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். லீலி வேக வேகமா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனா அப்ப கூட அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து மறுபடியும் கேபிட்டல் சிட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. பாதியிலேயே ஷாவோட அப்பா வந்துடுறாரு. நான் அவர்கிட்ட தனியா பேசணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை பார்த்து லீலி சொல்ல அங்கிருந்து ஷாவ் கிளம்பி போயிடுறான். எனக்கு இப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாத ஏதாவது விஷயம் சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லனா இப்பவே கிளம்பிடுங்க, உங்களுக்கும் எங்க அப்பா சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு லீலி சொல்றா. உடனே ஷாவோட அப்பா பாக்குறாரு, அன்னைக்கு நான் போனேமா, ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்தது, உங்க அப்பா ஒரு போஸ்ட்ல காவல் காத்துட்டு இருக்காருல, நிறைய எதிரி நாட்டு படை உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஷாவோட அப்பா சொல்ல, எங்க அப்பாவை ஏற்கனவே பைத்தியம்னு சொல்லிட்டாங்க, இப்ப அவர் நாட்டுக்கு துரோகின்னு வேற சொல்றீங்களான்னு லீலி கேக்குறா.
என்னைக்குமே நான் அப்படி சொன்னது இல்ல. உன் அப்பா ரொம்ப நேர்மையான ஆளு. ஆனா எப்படி அவர் போஸ்ட யூஸ் பண்ணி ஆளுங்க உள்ள வந்தாங்கன்னு இப்ப கூட புரியல. அன்னைக்கு நைட் ஏதோ நடக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்க வீட்டுக்கு நான் கிளம்பி வந்தேன். ஆனா அதுக்குள்ள எல்லா சம்பவமும் நடந்து முடிஞ்சிருச்சு. என் பையன் உன்ன தூக்கிட்டு வெளிய வந்துட்டான். வேற வழியே இல்லாம என்ன பண்றது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்க தான் என்ன காப்பாத்தி அரண்மனையில போய் விட்டீங்களா அப்படின்னு லீலி கேக்குறா. இல்லம்மா அது நான் கிடையாதுன்னு மறுபடியும் ஷாவப்பா பிளாஷ்பேக்கு போயிடுறாரு. இந்த பொண்ணை கூட வச்சிருக்காதீங்க, நல்லது இல்ல. உள்ள ஒட்டுமொத்த குடும்பமும் இறந்து கிடக்கு. இந்த பொண்ணை நீங்க காப்பாத்துனீங்கன்னு தெரிஞ்சா எவ்வளவு ப்ராப்ளம் ஆகும்னு ஷாவப்பாட்ட எல்லாரும் பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து அரண்மனையோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஓடி வருது. நம்ம மாஸ்டர் இருக்கார்ல, லீலியோட மாஸ்டர், அவர் தானே இன்ஸ்பெக்டர், அவர் அங்க வராரு. இந்த பொண்ணை காப்பாத்தணும் சார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உங்ககிட்ட ஒப்படைக்கவான்னு கேட்க நான் அந்த பொண்ணை காப்பாத்துறேன். ஆனா இதுக்கும் மேல இந்த பொண்ணுக்கும் உங்களுக்குமோ இல்ல எனக்கும் உங்களுக்குமோ எந்த சம்மந்தமும் கிடையாது. வாழ்க்கையில இருந்து வெளியே போயிடுங்க. எப்படியும் லீலியோட அப்பா இறந்து போனதுக்கு நீங்க சம்மந்தம் இல்லைன்னு நல்லாவே தெரியும். நீங்க அவ்வளவு கெட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாரு. ரொம்ப நன்றி, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷாவோட அப்பா கிளம்பிடுறாரு. மாஸ்டர் தான் அப்புறம் லீலியை காப்பாத்தி போய் அரண்மனையில விட்டுருக்காரு. இந்த எல்லா தகவலும் லீலிக்கு தெரியுது. ரொம்ப கொடூரமான பகுதி என்ன அப்படின்னா, அன்னைக்கு மறுபடியும் உன்னை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாங்கல்லம்மா, அது உன்னை வார்ன் பண்றதுக்காக இல்ல, என்ன வார்ன் பண்றதுக்காக. நான் உன்னை காப்பாத்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. என்ன பண்றதுன்னு சத்தியமா எனக்கு புரியல, ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு மேல ஷாவ் கூட நான் எந்த பழக்கமும் வச்சுக்க மாட்டேன். நான் அவனை கழட்டி விட்டுறேன். என்னால அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு லீலி சொல்றா. ஷாவோட அப்பா பாக்குறாரு. அவனும் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நிறைய விஷயம் மறந்து போயிடுச்சு. எதையும் பார்க்கல. நிறைய நாள் அதை யோசிச்சு பார்த்து யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தூக்கமே இல்லாம சின்ன வயசுல இருந்தே தவிச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் கூட இந்த கேஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நிம்மதியா தூங்குறதையே நான் பாக்குறேன். ஒருவேளை அவன் உன்னை பாதுகாக்கணும் இல்ல கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான்னா அவன் கூட இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீங்க பாட்டுக்கு கேஸ ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோட அப்பா அங்கிருந்து கிளம்புறாரு. ஷாவு நினைக்கிறதுக்கு லீலிக்கு இப்ப பாவமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறா. எப்ப பாரு மாஸ்டர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாள்ல, ஒரு பொண்ணை லவ் பண்றாருன்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல உண்மையாவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பார் போல. அந்த பொண்ணுக்கு ஏதோ வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து சேர முடியாம போயிருக்கு. அந்த பொண்ணு அங்க ஒரு பெரிய பணக்கார ஆளோட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. நேரா கிளம்பி போயிட்டு அந்த ஆள் இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு மிரட்டி விரட்டி விட்டுடுறா. அந்த பொண்ணு லேடி பேரு ஷானியா. ஷானியா கிட்ட போயிட்டு லீலி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. எங்க மாஸ்டருக்கு நீங்க ரொம்ப முக்கியம். நான் வந்து கொஞ்சம் ஓவரா உங்ககிட்ட பேசி அந்த ஆளை துரத்தி விட்டுட்டேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல அந்த ஷானியா பாக்குறா. இங்க பாரு, உன் மாஸ்டருக்கு எப்படி வாய் துடுக்க ஓவரா இருந்ததோ அது அப்படியே உனக்கு வந்திருக்கு. அவர் உன்னை பொண்ணா நினைச்சதா என்கிட்ட அடிக்கடி நிறைய தடவை லெட்டர்ல எழுதியிருக்காரு. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு அப்பாட்ட இருந்து குழந்தைக்கு என்னெல்லாம் பழக்கம் வருமோ அதெல்லாம் உனக்கு வந்திருக்கு. எனக்கும் அவருக்கும் வந்துட்டு சின்ன வயசுல நிறைய காதல் இருந்தது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அவரோட குடும்பத்தை துரோகின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாதாரண காவலனா அரண்மனைக்குள்ள அனுப்பிட்டாங்க. எனக்கு வாழ்றதுக்கு வழியே இல்லாம என் குடும்பம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு ஏதோ ஒரு வகையில பொழைக்கணும்ல, நான் அப்படி பொழைச்சிட்டு இருக்கேம்மா. என்னை பத்தி நீ பெருசா கண்டுக்க வேண்டாம். ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ உன் மாஸ்டரோட சாவுக்கு பழி வாங்கறதுக்காக தேடிட்டு இருக்கல, என்ன மாதிரி லேடிஸ்க்கும் சில சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. அது மூலமா எங்களாலேயும் ஹெல்ப் பண்ண முடியும். என்னை வந்து மட்டமா நினைக்காத, என்னை யூஸ் பண்ணிக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்ல, நான் மட்டமா நினைக்கல. ஆனா அது ரொம்ப டேஞ்சரான பாதன் லேலி சொல்றா. எவ்வளவு டேஞ்சரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்தான் எனக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமே. அவருக்காக நான் என்ன பண்ண வேணாலும் ரெடியா இருக்கேன். என்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லிலி அங்க இருந்து கிளம்புறா. இங்க மாஸ்டர் ஒருத்தனோட கண்ணுலயே வந்துட்டு விஷ ரத்தத்தை துப்புனார்ல, அந்த ஆளு கண்ணுல கட்டு போட்டுட்டு அவரோட லீடர் கிட்ட, அதாவது யாருக்கு பின்னாடி காரணமோ அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னடா இப்போ ஒன்னதான் அந்த லீலி ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒன்னு கொன்னுட்டா எந்த பிரச்சனையும் திரும்ப வராது போல அப்படின்னு சொல்ல, இல்ல சார் அப்படிலாம் கொன்னுடாதீங்க சார் அப்படின்னு அவன் பாஸ் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். லீலி தனியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா, எந்த கேஸ்லயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம. ரீனா தான் அப்ப உள்ள வரா. பாஸ் என்ன பண்றீங்க நீங்க, ஒரு கேஸ் இருக்கு தெரியுமா அரண்மனையில, என்ன தெரியுமா, அந்த ராணி இருக்காங்கல்ல, சின்ன ராணி ஒருத்தங்க, அதான் லீ ராணின்னு சொல்லுவோம்ல, அந்த ராணிக்கு நான் ராஜா நிறைய மேக்னோலியா ட்ரீஸ கிஃப்டா கொடுத்திருக்காரு. ஆனா அந்த மேக்னோலியா ட்ரீ எல்லாம் ஒன்னு ஒன்னா கீழே விழுந்து வந்து தானாவே இறந்து போயிருக்கு. சோ ராஜா கோவமா இருப்பாரோன்னு லீ ராணி பயப்படுறாங்க. அந்த மரம் கீழே விழுந்ததுல அதை சுத்தி மண்ணெல்லாம் தோண்டப்பட்டிருக்கு, என்னன்னு தெரியலையா. நீங்க கொஞ்சம் என்னன்னு இந்த கேஸ பத்தி விசாரிங்கன்னு சொல்ல, நான் வர முடியாது அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த லீராணி நேரா உள்ள வந்துடுறா. லிலி, உனக்கு வந்து பெரிய ராணி தான் ரொம்ப பிடிக்கும், எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நீ கண்டுக்க மாட்ட. ஆனாலும் நான் விட மாட்டேன். அந்த மேக்னோலியா மரத்துக்கு என்ன ஆச்சு, எப்படி அது செத்து போச்சு, அதை சுத்தி பழம் தோண்டினது யாரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்க லீலி பாக்குறா. சரி ஓகே, இல்லனா ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, இந்த கேஸ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா.
இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டா அப்படின்னு லீராணி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. லீலி பாத்துட்டு இருக்கா, இவ இந்த மகாராணிக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன வளர்த்தனால நான் அவங்களுக்கு எதிரா எந்த கேஸையும் எடுக்க மாட்டேன்னு ஏன் பக்கத்துல வந்துட்டு இருக்கா. நான் என்ன பண்றேன்னு பாரு, போய் எப்படி அந்த மரம் எல்லாம் விழுந்ததுன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவை அனுப்புறா. ரீனா அங்க போயிட்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டு நைட்டு டயர்டாயி தூங்க ஆரம்பிச்சிடுறா. லீலி அப்போ வரா. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சா எனக்கே சத்தியமா தெரியவே இல்ல. அந்த மரத்தை சுத்தி இருக்கிற மண்ணெல்லாம் திடீர்னு தோண்டப்பட்டிருக்கு. ஆனா இது அரண்மனை, யாராவது பெர்மிஷன் இல்லாம உள்ள வர முடியுமா? அதான் சில வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரீனா சொல்றா. பார்த்தா அடுத்து இன்னொரு மரம் இருக்கு. இன்னும் 2 மரம் தான் மிச்சம் இருக்கு போல. அந்த மரத்தை சுத்தியும் பல்ல மாதிரி தோண்டி வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம லீலி பாக்குறா. நீ பார்த்து ஃபெர்டிலைசர்ல கொஞ்சம் ஏற்கனவே மருந்து கலந்து விட்டல, சோ அங்க பாரு கால் தடம்லாம் பதிஞ்சிருக்கு. இங்க இருக்கிற எல்லா காவலர்களையும் கூப்பிடு அப்படின்னு சொல்ல, எல்லா காவலர்களும் ஷூவை நெருப்பு கிட்ட காட்டுங்க அப்படின்னு அங்க வேகமா ரீனா சொல்றா. அதே மாதிரி காவலர்கள் காட்டுறாங்க. ஒருத்தன் ஷூ மட்டும் பட்டாசு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குது. நீதான், நாங்க ஏற்கனவே ஃபெர்டிலைசர்ல மருந்து கலந்து வச்சிருந்தோம், ஷூ எப்படி வெடிக்கணும்னு எதுக்காக உள்ள போன அப்படின்னு கேட்க, எல்லாமே இந்த மருந்து எடுக்கதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஏதோ முக்கியமான ஒரு மூலிகையோட விதை இருக்கு, அதை கொடுக்குறான். மேக்னோலியா ட்ரீக்கு கீழே தான் அது இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? இங்க என்ன நடக்குது அப்படின்னு ரீனா கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த மேக்னோலியா ட்ரீக்கு கீழே விதை இருக்கு அப்படின்னு எனக்கு அசுர தேவதை சொன்னுச்சு. உங்களுக்கு அந்த கதையை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கான், இந்த மருந்து ரொம்ப காஸ்ட்லி, இந்த மாதிரி சாதாரண ஆளுங்களால வாங்க முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம நான் நொந்து போயிருந்த நேரத்துல தான் திடீர்னு எனக்கு ஏதோ மனசே வந்து குழம்புன மாதிரி இருந்துச்சு, மயக்கம் வர மாதிரி இருந்தது. அப்போ என் கனவுல யாரோ வந்து இந்த மரத்துக்கு கீழே உனக்கு தேவையான விதை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் முதல் தடவை செக் பண்ணி பார்த்தப்போ அங்க அந்த விதை இருந்தது. அதே மாதிரி அந்த மருந்து திருப்பி கஷாயம் தீரும் போது என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்போ கூட இந்த ஷூராணியோட அரண்மனையில, அதான் பெரிய ராணி அரண்மனையில ஒரு வெள்ளை கிளி இருக்கும்ல, அந்த கிளி திடீர்னு தோட்டத்துல இருந்து உட்கார்ந்து இருந்தது. பொதுவா அது அங்க வரவே வராது. இது ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கு, ஒருவேளை இது தேவதையோட சிக்னலா இருக்குமோன்னு யோசிச்சேன். அது உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு கீழே அதுவும் ஒரு மேக்னோலியா மரம் தான். அங்க போய் பழத்து தோண்டினேன். அதே மாதிரி அங்கேயும் அந்த விதை இருந்தது. இந்த மாதிரி என்ன அசுர தேவதை காப்பாத்திக்கிட்டே இருந்தது. அதனாலதான் மேடம் நான் போனேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல. அப்படியா, அந்த தேவதை உன்கிட்ட வேற எதையும் கேட்கலையா? நீ ஜஸ்ட் அது முகத்தை பாத்தியா இல்லையான்னு கேட்க, தேவதைனா கடவுள், அவங்க முகத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதுவும் தேவதைக்கு நான் காசு கொடுக்க முடியுமா? என்கிட்ட எதையுமே இது எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். பெரிய ராணியை பார்த்து கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு லீலி கிளம்புறா. பெரிய ராணி அடிக்கடி வாயண்டி அப்படின்னு அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிளி அங்க உள்ள வருது. ஃபோச்சு அப்படின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு தான் அந்த கிளியை பார்த்துட்டு இருக்காங்களாம். இது பெரிய ராணியோட கிளி தான். நேரா லீலி போயிட்டு உன் பேர் என்னன்னு கேட்க, அந்த வேலைக்கார பொண்ணு என் பேரு ஃபூச்சு, இந்த கிளியை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, இந்த கிளி அடிக்கடி வெளியே போகுமான்னு கேட்க, ஆமா அரண்மனைக்குள்ளேயே தான் சுத்தும், அது பின்னாடியே நான் போவேன், அப்புறமா அது டயர்ட் ஆகும்போது தானாவே திரும்பி வந்துடும், அதை கூட்டிட்டு நான் உள்ள வந்துருவேன் அப்படின்னு ஃபூச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. லீலி பாக்குறா, கிளி ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும் போலன்னு சொல்ல, ராஜா வாழ்கன்னு அதுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணேன்டி, அதை கூட சொல்ல மாட்டேங்குது, கொஞ்சம் வெட்டிதான் போல அப்படின்னு பெரிய ராணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லீலி சரி ஓகே நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. நேரா ரீனாவையும் அந்த அசிஸ்டன்ட் பாடி கார்டு இருப்பான்ல அவனையும் பாக்குறா. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அடுத்த சம்பவம் நடக்கும், வாங்க போலாம் அப்படின்னு. அதான் ஒருத்தனை கைது கூட பண்ணாங்கல்ல, அவனை கூட்டிக்கிட்டே இந்த காட்டுக்குள்ள போறாங்க. இந்த காட்டுல தானே நீ பொதுவா அந்த அசுர தேவதைய பாப்ப, இன்னைக்கு வராங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு உள்ள கூட்டு போகும்போது, என்னை வந்து கழட்டி விடுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இல்ல அதெல்லாம் கழட்டி விட முடியாது, என்ன பண்ணுமோ சொல்லு, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்ல. திடீர்னு அந்த காட்டுக்குள்ள போனா எது வந்து சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, மணி சத்தம், ஒரு பெரிய கதவு மாதிரி இருக்கு. அந்த கதவை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதை ஓபன் பண்ணா உள்ள ஏதோ விசிறி எல்லாம் இருக்கு, லைட்டா ஏதோ மயக்க மருந்து கலக்குற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே ஹிப்னடைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் லீலிக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தி கூட சண்டை போடுற மாதிரி எல்லாம் இருக்கு. கரெக்டா அங்க ஷா வந்துடுறான். லீலி இங்க ஹிப்னடைஸ் பண்றாங்க, நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அவளை அந்த ஹிப்னடைசேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கான். லீலி ஆனா அப்பயும் ஷாவு மேல கோவமா தானே இருக்கா. அங்க இருந்து கிளம்பி அவங்க கிட்ட பேசாமலே ஓடி போயிட்டு இருக்கா. நேரா அவ வரும்போது அந்த ஃபூச்சு அப்படின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு அங்க பக்கத்துல இருக்கிற மாளிகையில உட்காந்துட்டு செடியெல்லாம் பாத்துட்டு இருக்கா. காலையும் நீ அரண்மனையில தான் இருந்த, இப்ப அரண்மனையில தான் இருக்க, இங்க இருந்து நீ போகவே மாட்டியா அப்படின்னு லீலி கேட்க, இங்க இருக்கிற செடியை பாத்துக்கிறதும் என்னோட வேலைதான் மேடம், இந்த செடிக்கெல்லாம் நைட்டு தான் தண்ணி ஊத்தணும், அதுக்காக தான் வந்த அப்படின்னு ஃபூச்சு சொல்றா. நைட்டு தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு செடியா, வர வர நீ ரொம்ப பண்ற, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லீலி அங்க இருந்து கிளம்புறா. பின்னாடியே ஷா ஓடி வந்துடுறான். லிலி என்னை எத்தனை நாளைக்கு அவாய்ட் பண்ண போற, நான் பண்ணது தப்பு தான், ஆனா எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது, அதனால தான் உன்னை இன்னும் குழப்பப்படுத்த கூடாது நான் எதுவும் சொல்லல, இப்ப நான் உன் கூட கை கோத்து அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல, என் கூட யார் வந்தாலும் அவங்களுக்கு நல்ல முடிவே வரதில்ல, அதனாலதான் உன்னை பார்த்தும் நான் அவாய்ட் பண்றேன், அதனால சாகிறதுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா என் கூட வா, இல்லைன்னா தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு லீலி சொல்றா.
லிலி பாத்துக்கலாம், சாவுதானே வந்தா வந்துட்டு போகுது. ஒருவேளை நீ எனக்கு முன்னாடி போயிட்டனா அந்த கேஸ நான் கண்டுபிடிக்கிறேன். நான் செத்து போயிட்டா நீ கண்டுபிடி. நம்ம எத்தனை நாளைக்கு தான் தூங்காமலே கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீலிய பாக்குறான். லீலி சிரிச்சுட்டு சரி ஓகே ரீனாவை பார்க்க போலாம் வா அப்படின்னு அங்க இருந்து அவனை கூட்டு போயிடுறா. 2 பேரும் போறாங்க. ரீனா பாக்குறா, அந்த பையன் இருந்தாலும் நம்ம தான் புடிச்சு கைது பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு லீலி கேக்குறா. நீங்க வந்து சண்டை போட்டதுக்கு பின்னாடியே போனீங்கல்ல, அப்ப நானும் ஹிப்னடைஸ் ஆகி தான் இருந்தேன். ஆனா திடீர்னு இந்த பையன் வேகமா ஓடி போனான். அசுரா அசுரான்னு கத்திக்கிட்டே கரெக்டா ஒரு இடத்துல போய் நின்னான். அங்க எங்க இருந்து அம்பு வந்துச்சுன்னு தெரியல, அந்த அம்பு நேரா வந்து இவனோட நெஞ்சிலேயே பாஞ்சிருச்சு. எனக்கு சத்தியமா என்ன பண்றதுனே தெரியல. எப்படி அந்த நேரமா பார்த்து இவன் அங்க போனான்னு எனக்கு புரியாத புதிராவே இருக்கு அப்படின்னு ரீனா சொல்றா. எங்க இருந்து அம்பு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கிளம்பி போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் பாடியில இருந்த அம்பு கவர்மெண்டோட அம்பா, அதாவது வந்து பேலஸ்ல மட்டும் இருக்கும்ல அந்த மாதிரி அம்பு. வெளி அம்பை யூஸ் பண்ணியிருந்தா நம்மளால கண்டே பிடிச்சிருக்க முடியாது. யார் இது? பேலஸ்ல இருந்து ஒரு ஆள் தான் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு இருக்குது. அந்த அசுராங்கிறது யாரு, அந்த தேவதங்கிறது யாரு அப்படின்னு எல்லாரும் குழம்பி போயிட்டு இருக்காங்க. அங்க வேகமா ஷாவ் வரான். நீங்க எப்படி ஹிப்னடைஸ் ஆனீங்கன்னு பார்த்தேன். நிறைய மணி கட்டுப்பட்டிருக்கு. அந்த மணி சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசை மயக்கி இருக்கு. அதுக்கும் மேல விசிறி எல்லாம் பாத்தீங்கல்ல, அந்த விசிறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஹிப்னடைஸ் பண்ணிருக்கு. அந்த பொடி வேற கலந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு காரணமாயிட்டு இருக்குன்னு சொல்ல லீலி வரா. கரெக்டா எந்த இடத்துல இருந்து அம்பு வந்ததுன்னு பார்த்தா கரெக்டா அங்க ஒரு இடத்துல மரத்துல வில்லு மட்டும் ஆல்ரெடி பிக்ஸ்டா வைக்கப்பட்டிருக்கு. இங்க மரத்துல ஏற்கனவே மூங்கில் மரத்தை வளைச்சு ஒரு அம்பை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் நம்ம இங்க நிக்கும் போது யாரும் இங்க ஓடவே இல்ல. ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஊதுபத்தி ஒண்ண வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த ஊதுபத்தி எப்ப எரிஞ்சு முடியுதோ அப்போ நேரா அந்த அம்பு வந்து நேரா அவன் மேல பட்டிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஷூ போட்டவனா இருந்திருக்கணும். அவன் தான் அதை பிக்ஸ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லீலி பாக்குறா. தரையில சில தடயங்கள்லாம் தெரியுது. அந்த தடயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற யாரும் இல்ல, நம்ம கைது பண்ணோம்ல இப்ப செத்து போயிட்டானே அவனே தான் அந்த அம்பை பிக்ஸ் பண்ணிருக்கான். ஆனா நம்ம அவனை நாளே அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கறதால கண்டிப்பா அவன் வந்து அந்த ஊதுபத்தியை பத்த வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் ஏற்கனவே இந்த பிளானை யார்கிட்டயோ சொல்லி அவங்க ஊதுபத்தியை கரெக்டா பத்த வச்சிருக்கணும். கரெக்டா அந்த ஊதுபத்தி எரிஞ்சு முடிகிற நேரமா பார்த்து இவன் அந்த போடிய முன்னாடி போய் நின்னு அம்பு வரும்னு தெரிஞ்சு அவன் உயிரை அவனே எடுத்திருக்கணும். இது எல்லாத்தையும் பக்காவா அவன் பிளான் பண்ணிருக்கான். எதுக்காக அப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு லீலி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து லீலி நேரா வீட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப வேலைக்கார பொண்ணுட்டு அந்த பூச்சியை பத்தி கேக்குறா. எதுக்காக செடியெல்லாம் பாத்துக்கிற பொண்ணு பெரிய ராணி இடத்துல வேலை பாக்குறா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு செடிதான் பாத்துட்டு இருந்தா. அப்புறம் ஒரு நாள் இந்த பறவை அவ பேச்ச மட்டும்தான் கேட்டுச்சு. அதனால வேற வழியே இல்லாம ஷூராணி நீ எங்க கூட வேலை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் நடந்ததுன்னு சொல்ல லீலிக்கு அவன் மேல டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. ரீனா அவளை அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா எல்லாமே கரெக்டா இருக்கு அவளுக்கு ஆதாரம்லாம். சோ நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. இன்னும் ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. எப்படி அந்த காஸ்ட்லியான மூலிகை அந்த பையன் கைக்கு போச்சு அது மட்டும் தேடி கண்டுபிடிக்கணும்னு நேரா அங்க மருந்து டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல அங்க போயிடுறா. நீங்க கேக்குற மூலிகை இவ்வளவுதாமா நாங்க எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம், மத்தபடி எல்லாமே லாக்கர்ல தான் இருக்கும். அந்த லாக்கர்ல 2 லாக் இருக்கு. ஒண்ணு என்னோட சாவி இருக்கும், இன்னொன்னு வந்து சீஃப் டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட சாவி இருக்கும். அப்பதான் நம்ம ஓபன் பண்ண முடியும்னு சொல்ல சரி ஓகே சீஃப் டாக்டரை பார்க்க போலாம் அப்படின்னு லீலி கிளம்புறா. வீடு காலியா இருக்கு. மேல ஒரு தேனி கூடு இருக்கு. ஏன் தேனி கூட ரிமூவ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேட்க ரொம்ப நாளா தேனி வரலமா, சோ அப்படியே சீஃப் டாக்டர் ஊத்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாரு. அதை ஓபன் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்ல எடுத்தா அதுல சின்னதா ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தா ஒரு பார்சல் இருக்கு. இந்த டாக்டரே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. உள்ள பார்த்தா அந்த அதிசய மூலிகையை கொஞ்சம் நிறைய வச்சு யாரோ பேக் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படிமா என்கிட்ட லாக் இருக்கு, எப்படி இவ்வளவு இது உங்ககிட்ட வந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியலன்னு அந்த டாக்டர் சொல்ல சீஃப் டாக்டரை பார்க்க போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீலி ஷாவ் 2 பேருமே அந்த டாக்டரோட கிளம்புறாங்க. டாக்டர் இந்த குறுக்கு வழி இருக்குமா, இது வழியாதான் முக்காவாசி சீஃப் டாக்டர் யூஸ் பண்ணுவாரு, அந்த வழியாவே போலாம் அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இடம் இருட்டா இருக்கு. அந்த இடத்துல ஒரு விளக்கு வேற கீழே விழுந்திருக்கு. அங்க ஷாவ் போறான். அங்க பாரு ஏதோ டெட் பாடி இருக்கு அப்படின்னு பக்கத்துல போறான். அந்த டாக்டர் பாக்குறாரு. இவர் தான் எங்க சீஃப் டாக்டர், இவர் வாயில கூட ஏதோ ஒண்ணு இருக்கு பாருங்களேன் பேப்பர் மாதிரி அப்படின்னு சொல்ல லீலி அதை எடுக்கிறா. அசுர தேவதைக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு லீலி ஷாக் ஆகுறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இங்கேயும் வந்து யாரும் கொலை பண்ணிருக்காங்க. யாரு என்ன தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.